தனுஷ் ஹிந்தி. இது வந்து புக் இருக்குது. இந்த புக்கு ப்ளஸ் இதோட ஆப்பு. ஸோ இந்த ஆப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இதுதான் நம்மளோட லோகோ தனுஷ் ஹிந்தி. நீங்கள் வந்து இந்த தனுஷ் ஹிந்தி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாமே நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஆகட்டும் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு லாகின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும் பேஜ். வந்து லேர்ன் இருக்கும், லைவ் ட்ரான்ஸ்லேட் இருக்கும், ப்ரொஃபைல் இருக்கும். இந்த ப்ரொஃபைலில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். நீ யார் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ப்ரொஃபைலு. ஸோ இந்த லேர்னில் வந்து நம்மகிட்ட என்னென்ன லெசன்ஸ் இருக்குது எல்லா லெசனும் இதில் இருக்கும். இப்போ நீங்கள் லெசன் ஓப்பன் பண்ணுறீங்க. லெசன் ஓப்பன் பண்ணி இப்போ லெசன் ஓப்பன் பண்ணுறீங்க. லெசன் ஓப்பன் பண்ணி இப்போது வந்து ஃபஸ்ட் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, டூன்னு இருக்குது. டூன்னா கர்ணா, செய்வது. இப்போ உங்களுக்கு வந்து இது என்னது, இது கர்ணான்றது வந்து உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, நீங்கள் கர்ணா இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டியும் கேட்டுக்கலாம். கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து இது வந்து கர்ணா. இப்போ நீங்கள் வந்து இதை டேப் டு ஸ்பீக் பண்ணிருக்கு கர்ணா. இப்போ நான் வந்து பேசியிருக்கேன், கர்ணான்னு பேசியிருக்கேன். அது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 0.9 இதுதான் மேக்ஸிமம் இது மார்க்கு 0.9. அப்போ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இப்போ பேசுனது கர்ணா வந்துட்டா. அப்போ நம்ம பேசுகிறது வந்து நம்ம எல்லாமே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், எல்லா சென்டென்ஸும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ ஈட்டன்னா கானா. இப்போ பாருங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் கானா. இப்போ நம்ம தமிழில் வந்து சாப்பாடுன்னு இருக்குது. ஓகே, சாப்பாடு சாப்பிடு ஈட்டன் இருக்குது. அப்போ நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் தெரியாது. இப்போ நம்ம பாருங்கள் கானா. இப்போ ஹிந்தியில் வந்து கானா. இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் டேப் டு ஸ்பீக் கானா சொல்லிவிட்டு இந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணும். இப்போ நான் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையான்னு பார்க்கும். இந்த வந்து சக்ஸஸ் ஆனால் 10 பாயிண்ட் கொடுத்துருக்கு. 0.9ன்றது வந்து கம்மி, 1 பாயிண்ட்ன்றது ஃபுல் இது. ஓகே, இப்போது இதே வந்து நான் பேசுனது வந்து ப்ளே பண்ணுறேன் கானா. அப்போ அதே மாதிரி எல்லா சென்டென்ஸும் இருக்கும் உங்களுக்கு. இந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே ட்ரிங்க்கு என்னென்ன இருக்கோ. இப்போ கம் அண்ணா ஆனான்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொன்று இருக்கும். ஸோ இது வந்து ஒன்று. இது வந்து நம்ம புக்கில் என்ன இருக்கோ எல்லா சென்டென்ஸும் இருக்கும். இதுக்கப்புறம் இதில் மெயின் ஃபியூச்சர் வந்து இப்போ செகண்ட் வந்து இங்கே பாருங்கள், இதில் இங்கிலீஷ் டு ஹிந்தி, அதே மாதிரி தமிழ் டு ஹிந்தி. இப்போ இதில் வந்து எடுத்து நம்ம தமிழ் மாற்றிக்கிறோம். இப்போ நீங்கள் தமிழில் ஏதாவது சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டீங்களா. இப்போ இது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னா இது ஹிந்தியில் சொல்லும். இப்போ நம்ம யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட பேசணும், நம்மளுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, தமிழ் தான் தெரியும். ஆனால் இப்போ இந்த பட்டன் வச்சு இங்கே பாருங்கள், क्या आपने खा लिया, நீங்கள் சாப்பிட்டீங்களா. இது வந்து நீங்கள் தமிழில் பேசினா ஹிந்தி வரும். ஓகே, இப்போ யார்ட்டையாவது ஹிந்திக்காரர்கிட்ட நீங்கள் பேசணும். ஹிந்திக்கார்ட்ட பேச உங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவருக்கு ஹிந்தி தெரியும். இப்போ அவரை வந்து பேச சொல்லணும். இப்போ நான் வந்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ஹிந்தியில் சொல்கிறேன். எனக்கு வந்து தமிழ் தெரியாது, ஹிந்தியில் சொல்கிறேன். आप कहाँ जा रहे हो. இப்போ நான் என்னென்னா आप कहाँ जा रहे होना நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நான் ஹிந்தியில் கேட்டேன். இப்போ தமிழில் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே போகிறீர்கள். பார்த்தீங்களா, இப்போ இது வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்கள் எங்கே போகிறீர்கள். அப்போ நம்ம தமிழில் என்ன கேட்டாலும் அது ஹிந்தியில் சொல்லும், அதே ஹிந்தியில் என்ன கேட்டாலும் தமிழ் சொல்லும். இப்போ நீங்கள் எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தமிழில் கேட்டால் ஹிந்தியில் சொல்லும், ஹிந்தியில் கேட்டால் தமிழில் சொல்லும். ஓகே, ஸோ இது வந்து பழகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. அப்போ இது வந்து ஈஸியானது ஒரு. ஓகே, ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்பு இதுக்கு புக்கும் கிடைக்கும். இப்போ இதில் என்னென்ன சென்டென்ஸ் இருக்கோ எல்லா சென்டென்ஸுக்கும் புக்கில் பேஜ் நம்பர் வைஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் புக் வந்து இந்த ஆப்பில் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பழகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.